தேனியில் மிகவும் பழமை வாய்ந்த சந்தை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோயில் வைகாசி பெருந்திருவிழா. உற்சவர் அம்மன் பிரம்மாண்ட புஷ்ப பல்லக்கு வாகனத்தில் வீதி உலா புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. தேனியில் பழமை வாய்ந்த சந்தை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி பெருந்திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான வைகாசி பெருந்திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் அம்மன் புஷ்ப பல்லக்கில் வீதியுலா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் வண்ண பட்டுடுத்தி ஆபரணங்கள் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த உற்சவரை சுமந்து கொண்டு கோயில் வளாகத்தை சுற்றி வந்து புஷ்ப பல்லக்கு வாகனத்தில் அமரச் செய்தனர். வண்ண மலர் மாலைகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப வாகனத்தை கோயில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் சுமந்து கொண்டு வாகனத்தில் அமர்த்தினர். தொடர்ந்து வான வேடிக்கைகள் முழங்க அம்மன் புஷ்ப பல்லக்கில் வீதி உலா புறப்பாடு துவங்கியது. தேனி நகரில் முக்கிய வீதிகளான நேரு சிலை, தேனி நகர் பகுதி, அல்லிநகரம், பொம்மை கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக வீதி உலா சென்று நாளை காலை அல்லிநகரம் கோயிலுக்கு வந்தடையும். பிரம்மாண்டமான புஷ்ப பல்லக்கு வாகனத்தில் வீதி உலா வந்து உற்சவர் அம்மனை வழிநெடுங்கிலும் ஏராளமான பக்தர்கள் தரிசித்து சென்றனர்.